அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கருணை இந்த திக்ருடைய மஜ்லிஸ்ல நம்ம அனைவரையும் கலந்துக்க வச்சா, இந்த திக்ரு மஜ்லிஸின் பொருட்டால் நம் அனைவரின் பாவங்களையும் அல்லாஹ் ரஹ்மான் மன்னித்து தருவானாக. இந்த திக்ரு மஜ்லிஸின் பொருட்டால் நம் அனைவரின் தேவைகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நிறைவேற்றி தருவானாக. திருப்பி சொன்னாங்க அஹ்மத் அவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பேசும்போது அப்படியே கல்பு ரொம்ப சந்தோஷமாகுது. எப்படி மக்கத்து வாசிகள் இந்த இந்த உதாரணம் சொல்லக்கூடாது, நான் சொல்லிதான் ஆகணும். இந்த இடத்துல நபி வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நபி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க. நம்ம மஹல்லா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, சின்ன பிள்ளைன்னா இவங்க மாதிரி ஓதிட்டு இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. பள்ளி பசங்க போவாங்க ஓதுவாங்க, நிறைய பேர் ஓதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்பே கம்மியாகி ரொம்ப ஒரு இருண்டுதான் ஆயிடுச்சு. ரொம்ப பேராசையா இருக்கு. நம்ம மகளா எப்படி இருக்கணும், நான் இப்ப இருக்கிற இடம் நல்லா இருக்கு, நம்ம மகளா அது மாதிரி இருக்கணும்னு ரொம்ப பேராசையா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அசுரத்து அந்த பள்ளியில் நீங்கிறது மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அந்த பள்ளியில் நீங்கிறது சந்தோஷமா இருக்குது. காரணம் எங்களுக்கு ஒரு மாலால எங்களுக்கு ஒரு நல்ல ஆலிமா அல்லாஹ் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க கிடைக்கலன்னா இது மாதிரி பிள்ளைங்க எங்க அண்ணன் பார்த்துட்டு சொல்லுது, நம்ம மோனா எல்லாமே தொகை போட்டு எல்லாம் முருகா போட்டு பிள்ளைங்க ஓத போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அவருக்கு நான் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் ஒன்னும் வாங்கி கொடுக்க வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க பார்த்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டு போன் பண்றான், நஜர் சொல்லி இவங்க அப்பா தான் போன் பண்றா, எனக்கு என் வீட்டுல பசங்க பச்சை வச்சு தருவாங்களா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது, வீட்டுல என் ஒய்ஃபே சங்கடமாகுதா, இப்போ என் மனைவியும் தொழுக ஆரம்பிச்சுட்டா. மனைவி அஜித் போய் பயன் பண்ணல, மனைவி பயானு கேட்கல, ஆனா அந்த மனைவி தொழுக ஆரம்பிச்சுட்டா. எப்படி தொழுதா, அவங்க எல்லாத்துலயும் அல்ல, அவங்க கூட எல்லாருக்குமே அல்லாஹ் இருக்கான்னு பாக்குறாங்க. அதுல இருந்து சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த மஹல்லாவை தொழுகவே ஒவ்வொரு நாளும் அந்த மஹல்லாக்களை துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மஹல்லா ஆபாதம் ஆயிட்டு இருக்கு. 5 வழியாவது 50 வழியாவது சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்கிட்ட ஈமான நல்லா புகுத்திட்டுனா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை புகுத்திட்டுனா, வருங்காலத்துல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாவும் ஆபாதாவும் அல்லாஹ்வுடைய தொடர்புடைய இருக்கும். எங்க வேணா போய் வாழலாம், எங்க வேணா சம்பாதிக்கலாம், ஆனா அந்த சம்பாதியத்துல அல்லாஹ்வை கூட வச்சுட்டு இருக்கணும். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், இந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது அல்லாஹ், இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ் என்ற சுக்ர செஞ்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்து நீதான் இருப்பேன், இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்தது நீதான், இந்த தொழில் எனக்கு கொடுத்தது நீதான், இந்த கஸ்டமர் எனக்கு கொடுத்தது நீதான், இந்த விற்கக்கூடிய பொருளை கொடுத்தது நீதான், இது எல்லாருக்குமே நீதான் இருக்கிறேன். நம்ம அந்த இடத்துல நம்ம அங்க பார்க்கும் பொழுது நீங்க செய்யற வியாபாரங்கள் இபாதத்தா மாறிடும். நீங்க போயிட்டு வஜ்ர் தொழுறீங்க, ஆனா மத்த நேரத்துல எந்த இபாதத்தும் செய்யல, லுஹர் தொழுறீங்க. ஆனா இந்த ஃபஜர் டு லுஹர் வரைக்கும் யாரெல்லாம் நான் குவத்துல வியாபாரத்தை பண்றேன், நீ கொடுக்குற இதெல்லாம் வியாபாரத்தை பண்றேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, சொல்ல கூட இல்ல நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஃபஜர்ல இருந்து லுஹர் வரைக்கும் நீங்க செய்யற வேலைகள் இபாதத்தா மாறும். அல்லாஹ் அப்படியே நன்மையா மாத்தி கொடுத்துருவான். ஏன் பதுக்குருனி அதுக்கு இருக்கும். அல்லாஹ் என்ன நினைச்சு பாருங்க, நான் உங்களை நினைச்சு பாக்குறேன். ஒரு வாட்டி தாவூத் நபி சொல்லுவாங்க, செலவுக்கு காசு இல்ல. தாவூத் நபி இருந்தாங்களே, செலவுக்கு காசு இல்ல. அவங்க இந்த சிப்பாய்களுக்கு கவச உடையும் குதிரைக்கு சேனம்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் சரி காசு இல்லையே, இந்த சேனத்தை எடுத்துட்டு போயிட்டு கடற்கரை வித்துட்டு ஏதாவது நம்ம உணவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறாங்க. போனா யாருமே வாங்கறதுக்கு வரல. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாருமே வரலையே அப்படின்னு. அப்போ அல்லாஹ் காட்டுறேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வித்த அந்த சேனமும் அந்த கவச உடைகள் எல்லாம் அங்க இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உங்க தேவை நிறைவேற்ற நான் தான் என்னது வாங்கறதுக்கு வந்தேன், உங்ககிட்ட நான் தான் வாங்கிட்டு உங்க தேவை நிறைவேற்றினேன். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த கவச உடை மேல நீங்க அக்கீதா வச்சீங்கல்ல, உங்களுடைய எண்ணத்தை அந்த கவச உடை தேவை நிறைவேற்ற நீங்க நினைச்சீங்க, அதனாலதான் நான் வரல. அப்போ எல்லாமே வரக்கூடிய வாடிக்கையாளர், வியாபாரிங்க வராங்களா, டீச்சர் வராங்களா, அம்மா வராங்களா, பாப்பா வராங்களா,
அவங்க கூட அவங்க இல்ல அல்லாஹ் தான் இருக்கிறான். அவங்க கூட அல்லாஹ் இல்லாம என் வாப்பா எனக்கு எதுவும் வாங்கி தர முடியாது, அம்மா கூட அல்லாஹ் இல்லாம அம்மா எனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் நமக்கு வந்துடணும். நம்ம வியாபாரம் பண்றோமா, வரக்கூடிய கஸ்டமர் கூட அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி உங்களுக்கு நினைச்சு நிற்கும். அது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க 100 ரூபாய் அன்னைக்கு 5000 ரூபாய் வாங்கினேன், 5000 ரூபாய் சம்பாதிச்சேன், 6000 ரூபாய் செலவு வந்துச்சு. இன்னைக்கு 100 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 20 ரூபாய் செலவு வந்து 80 ரூபாய் மிச்சமாகுது. இதான் பரக்கத். அல்லாஹ் என்ன பரக்கத் செஞ்சிருவான், வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்துருவான், வரக்கூடிய முசீபத்துகளை தடுத்துருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் அது நிறைய டைம் இல்லை, நிறைய நேரம் இல்லை, அது பேசுவாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்காண்டி ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், எந்த நேரமும் இருக்கிறான், அவன் தான் நம்ம தேவையை நிறைவேற்றுறான்றதுல உறுதியா இருங்க. அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அது சொல்லி கொடுப்பாங்க எப்படி செய்யணும்னு. அதை புடிச்சிக்க, கெட்டியமா புடிச்சிக்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். நான் அனுபவிச்சதுனால சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சந்தோஷமாவும் ஆபாதாவும் நிம்மதியாகவும் நீடித்த ஆயுளும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.